ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அமேசானில் வந்து ஒரு குட்டி ஹால் வீடியோ வந்து பார்க்கலாம். அமேசானில் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேல் வந்து இன்னுமே லைவில் இருக்குது. இந்த டைமில் வந்து 1500+ டாப் பிராண்ட்ஸ்க்கு மினிமம் 50 to 80% ஆஃபர் கொடுக்குறாங்க. ஃபேஷன் அண்ட் பியூட்டி ப்ராடக்ட்ஸில் 3 lakhs+ ஸ்டைல்ஸ்க்கு மேலே ஆஃபரில் பார்க்க முடியும். இந்த பிக்கஸ்ட் ஃபெஸ்டிவலில் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இனிமேல் டைம் இருக்குது. தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னா கூட வந்து நம்ம நெக்ஸ்ட்டே இன்றைக்கி ஆர்டர் போட்டால் நாளைக்கே கைக்கு வர மாதிரியும் 2 daysக்குள்ளே நம்மளுக்கு கைக்கு வர மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. மோஸ்ட்லி நிறைய ப்ராடக்ட்ஸில் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிஃபோர் தீபாவளி டெலிவரின்னு. ஸோ அதை செக் பண்ணியே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் இப்போ காட்டிகிட்டு இருக்கேன் இந்த பிளாக் கலர் டாப் வந்து ஜனசியா பிராண்ட்லேருந்து எடுத்திருந்தேன். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சேம் கிளாத்தில் இதே மாதிரி சேம் சிஃபான் மெட்டீரியலில் குர்த்திஸ் மாதிரியும் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. ரொம்ப நாளாக நான் குர்த்தி தான் கார்ட்டில் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ ஷார்ட் டாப் மேலே ஒரு ஆசை வந்ததுனால சரி எடுக்கலாம், பிளாக் அதுவும் வேணும்ன்ட்டு எடுத்தேன். ஆனால் சைஸ் வந்து கொஞ்சம் எனக்கு சின்ன சைஸ் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். எக்ஸல் எடுத்துருக்கணும். நான் வந்து மேக்ஸில் எல்லாமே எக்ஸல்லேருந்து எல் சைஸ் மாற்றி வாங்கினதுனால இதுவும் எல் கரெக்டாக இருக்குன்னு எடுத்தேன். கரெக்டாக தான் இருந்தது போட்டிருந்தேன். ஆனால் லென்த் வந்து கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்குது பாருங்கள். எக்ஸல் எடுத்தால் கொஞ்சம் இறக்கமாக வரும். ஸோ அதுக்காக எக்ஸல் எடுத்து வேணால் நம்ம வந்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் எக்ஸ்சேஞ்ச் போட்டிருக்கேன். அதில் ஒரு 3 பட்டன்ஸ் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் போர்ஷன் கிட்ட. ஸோ அதில் ஒன்று மட்டும் கொக்கி மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். மற்றதெல்லாம் சும்மா டிசைனுக்கு தான் கொடுத்துருக்காங்க, ஓப்பன் பண்ண முடியாது. நல்லா க்ளோஸ்டு நெக்கு, ரவுண்ட் நெக் வந்துடுது. 3/4 ஸ்லீவில் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ லைனிங் இருக்காது. மற்றபடி டாப்போட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. சைஸ் மட்டும் தான் எனக்கு இஷ்யூன்றதுனால நான் எக்ஸ்சேஞ்ச் வந்து போட்டிருக்கேன். இது வந்து இந்த மாதிரி நைட் பேண்ட்ஸ் வந்து நான் இப்போ லைக் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அது கூட மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம், ஜீன்ஸ் கூடயும் போட்டுக்கலாம். நான் வந்து நைட் பேண்ட்டில் வந்து ஷார்ட் டாப் போட்டு போடலான்ட்டு எடுத்திருந்தேன். ஏற்கனவே ஒரு பிளாக் கலர் நைட் பேண்ட் வந்து கோகுலஸ்லேருந்து வாங்கியிருந்தோம். அது குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ ஆஃப் ஒயிட்டில் எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்க மாதிரி பிளாக்கு. முன்னாடி எடுத்திருந்தது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் நைட் பேண்ட்டுக்கும் ஒயிட் கலர் டிஷர்ட் எடுத்திருந்தேன் மேக்ஸ்லேருந்து. ஸோ இப்போ அப்படியே ஆப்போசிட் ஒயிட்டு பாட்டம் மேலே பிளாக் வர மாதிரி போட்டு பார்க்கலான்ட்டு அப்படி எடுத்தேன். ஷார்ட் டாப் வந்து 489 rupees. அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5% கூப்பனும் அவைல் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அதையும் செக் பண்ணி வாங்கிக்கலாம். நைட் பேண்ட் வந்து கோகுலஸ்லேருந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலருக்கு ஏற்ற மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகுது. நான் வந்து இதோட எம்ஆர்பி 1049. ஒரு சிலது அதே சேம் ப்ரைஸில் இருக்கும், ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வேரி ஆகும். இது வந்து 849க்கு ஆஃபரில் கிடச்சிது. ஸோ அது வந்து வாங்கியிருக்கேன். இல்லை நிறைய கலர் வேரியன்ஸ் இருக்குது, செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதே சேம் பேண்ட்டுக்கு தான் நான் இப்போ வந்து மேக்ஸ்லேருந்து எடுத்த ஒரு ஷார்ட் குர்த்தி வந்து போட்டிருக்கேன். ஸோ இதுவுமே வந்து இதுக்கு சூப்பராக மேட்ச் ஆகுது. இந்த மாதிரி ஷார்ட் குர்த்தி போகிறப்பையும் நைட் பேண்ட் போட்டு கூட நம்ம வந்து வியர் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாட்டிக் பிராண்ட்லேருந்து 2 ஹேண்ட்பேக் எடுத்திருந்தேன். ஃபர்ஸ்ட்டு நான் இப்போ காட்டியிருக்கேன் இந்த க்ரீன் கலர். இதை ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். ஓப்பன் பண்ணது உள்ளே வந்து சென்டராக ஒரு ஜிப் கம்பார்ட்மெண்ட், சைடில் ஒரு ஸ்மால் ஜிப் கம்பார்ட்மெண்ட், ஒரு சைடு வந்து ஓப்பனாக இருக்க டிவைடர் கம்பார்ட்மெண்ட். நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. நிறைய திங்ஸ் வந்து நம்ம இதில் கேரி பண்ணிக்க முடியும். இதோட ஸ்லிங் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒன்ஸ் ஷோல்டரில் நம்ம வந்து ஸ்லிங்காக போட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, கிராஷ் ஷோல்டர் போட்டு நம்ம யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி டைப்பில் வியர் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஒன் ஷோல்டரில் சிங்கிள் சைடு நம்ம போட்டு போகிறதுக்குலாம் வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்குலாம் நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக. லுக் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் வந்து க்ரீன், பிளாக் அண்ட் ஆஃப் ஒயிட், பிங்க் அண்ட் பர்பிள் 5 கலர்ஸ் இருந்தது. ஸோ நான் வந்து இந்த க்ரீன் இல்லையே இதை ட்ரை பண்ணலான்ட்டு எடுத்திருந்தேன். லுக் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 699. எக்ஸ்ட்ரா 2% கூப்பனும் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்குது, அவைல் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அதையும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதோட ஸ்லிங் வந்து அட்ஜஸ்டபிள் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து ஹேண்ட்பேக் மாதிரி கையில் பிடிச்சிட்டு போகிற மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குமே இது கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ அந்த மெத்தடை நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்றத பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்லிங்கை வந்து இப்படி இழுத்தோன்னா அப்படி வந்துடும். ஸோ அப்படி கையில் பிடிச்சிட்டு அழகாக இப்படி ஹேண்டில் மாட்டிட்டு போய்க்கலாம் ஒன் சைடில். ஸோ அதுவுமே இப்போ நம்ம சாரீலாம் கட்டிட்டு போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வியர் பண்ணிட்டு போனோம்னா நல்லாயிருக்கும். அடுத்ததும் எக்ஸாட்டிக் பிராண்ட்லேருந்து எடுத்திருந்த ஸ்லிங் பேக் தான். கிளச் யூஸ் பண்ணுவோன்னா அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸில் வந்துட்டு ஸ்லிங் அட்டாச் ஆகிருக்கும். கிளச் ஸ்லிங் பேக்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இதுலேயுமே நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. இதில் வந்து அந்த ஸ்லிங் வந்து செயின் டைப்பில் வந்துட்டு ஷோல்டரில் நம்ம மாட்டுற இடத்துக்கிட்ட மட்டும் அந்த ஃபேக்ஸ் லெதர் மெட்டீரியலில் ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு ஷோல்டரில் மாட்டுறப்ப பெயின், அந்த அச்சு விழுறது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ இதையும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற கிளச் பர்ஸ் இருக்குல்ல, அதை விட இது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் சின்னதாக கூட தெரியலாம், ஆனால் கொஞ்சம் பெருசு தான் நம்ம யூஸ் பண்ணுறதை விட. நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. மொபைல் இதில் வந்து ஒரு கர்ச்சிப் வச்சு இதில் கொஞ்சம் மேக்கப் திங்ஸ்லாம் கூட வைக்கலாம் போல இருக்குது. அந்தளவுக்கு இதில் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. ஒரு சைடில் கார்ட் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டிவைடர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் நம்ம வந்து மணி அதெல்லாம் வச்சுக்கலாம். இல்லை காயின் இது மாதிரி ஆப்ஷன் இல்லை, அது மட்டும் இதில் மிஸ்ஸிங். ஒரு சின்ன ஜிப் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா காயின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இதில் மிஸ்ஸிங். மற்றபடி குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 499.
இதில் 2% கூப்பன் அவைல் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதையும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது இல்லாமல் நம்ம வந்து அமேசான் பே பேலன்ஸ் மூலியமாக இல்லை அமேசான் பே கிரெடிட் கார்டு மூலியமாக ஐசிசி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாலும் எக்ஸ்ட்ரா ₹50 கேஷ் பேக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாமே நான் யூஸ் பண்ணி தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒரே பிராண்ட்லேயே வேறு கலெக்ஷன்ஸ் வேறு நாளில் டெலிவரி ஆகிற மாதிரி தான் ஆப்ஷனில் இருக்குது. இப்போ நான் காட்டியிருக்க இந்த 2 பேக்குமே இப்போ நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா தீபாவளிக்குள்ளே கைக்கு வரதுக்கு வந்து கஷ்டம். அதே மாதிரி உங்களோட லொக்கேஷன் பொறுத்தும் வந்து அது மாறும். நான் இப்போ செக் பண்ணி பார்த்தேன், இந்த 2 பேக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் தீபாவளி வர மாதிரி தான் இருந்தது. 22nd 21st அந்த மாதிரி டேட் வந்து போட்டிருந்தாங்க, 1 டே டிலேவாக வர மாதிரி. அதே ட்ரெஸ்ஸஸ்லாம் பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்குறதுனா இப்போ ஆர்டர் போடலாம். ஜெனசியா பிராண்டில் காட்டின அந்த பிளாக் டாப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சண்டேவே ரிசீவ் ஆகிடும். 1 டே அதிலே போட்டிருக்காங்க அரைவ்ஸ் 1 டே பிஃபோர் தீபாவளி. அந்த மாதிரி கோகுலஸ் பிராண்டில் இருக்க அந்த நைட் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 days பிஃபோராகவே டெலிவர் ஆகுது, சாட்டர்டே வந்து டெலிவர் ஆகுது. அதுக்கு கீழே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அரைவ்ஸ் 2 days பிஃபோர் தீபாவளின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் தீபாவளிக்குள்ளே ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ கூட நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம், டைம் இருக்குது. அடுத்ததாக வந்து மேக்ஸ் பிராண்ட்லேருந்து ஹஸ்பண்ட்காக வந்து ஒரு டிஷர்ட் வந்து எடுத்திருந்தேன். மெரூன் கலர் டிஷர்ட், இதுலேயும் பிளாக் ஆலிவ் க்ரீன் அந்த மாதிரி கலர் ஆப்ஷன்ஸ் இருந்தது. 699 MRP, 599க்கு வந்து மேக்ஸ் பிராண்ட்லேயுமே நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் தீபாவளியே டெலிவரி ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த டிஷர்ட் இப்போ நான் காட்டியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் தீபாவளி தான், 22nd October டெலிவரி ஆகிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இதிலே கலர்ஸ் செக் பண்ணி பாருங்களேன். மற்ற கலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 21st October டெலிவரி ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். அதனால் நீங்கள் இதெல்லாமே ஆஃப்டர் தீபாவளி தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் விட்டுற வேணாம். நீங்கள் எப்போவுமே நான் கொடுக்குற லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு விசிட் த இப்போ மேக்ஸ் ஸ்டோரில் செக் பண்ணோன்னா அங்கே மேலே கொடுத்துருப்பாங்க விசிட் த மேக்ஸ் ஸ்டோர்னு. அதை கிளிக் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட் செக் பண்ணுங்கள். ஒன்று ஒரு மாதிரி டெலிவரி இருக்கும், லொக்கேஷனை பொறுத்து. நான் வந்து இப்போ ரீசெண்டாக எனக்கு அகைன் வந்து இந்த மெரூன் கலரில் வந்து ஒரு கிரேஸ் மாதிரி இருக்குது. நான் வந்து இப்போ வியர் பண்ணியிருக்கிறது ஒரு மெரூன் கலர் குர்த்தி போட்டிருக்கேன்னா இதே மாதிரி இன்னொரு குர்த்தியும் எடுத்தேன். ஸோ அது எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றனால அவங்களுக்கும் அதே கலரில் வாங்கிக்கலாம். நான் மோஸ்ட்லி நாங்கள் வெளியில் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஷர்ட்டை விட இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் தான் வியர் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் மேட்சிங்காக வந்து வியர் பண்ணணும் ஒரு ஆசை, அதுக்காக வந்து எடுத்து கொடுக்கலான்னு எடுத்திருந்தேன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது. நீங்களுமே இந்த பிக்கஸ்ட் ஃபெஸ்டிவ் டீலை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உடனே செக் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.